அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். பாவங்கள் அப்படின்ற அந்த பகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பொதுவாக நாம் பலன்களை எப்படி எடுப்பது, ஒரு பாவத்தை எவ்வாறு அணுகுவது அப்படின்றதுக்கான டிப்ஸ், அப்படின்றதுக்கான ஒரு டெமோ. ஒரு ஜாதகம் நம்ம கையில் கொடுக்கப்படுது. அந்த ஜாதகம் நம்ம கையில் கொடுத்த உடனே டக்கு டக்குன்னு நம்ம பாவங்களை வைத்து 12 வீடுகளை வைத்து நாம் எவ்வாறு பலன்களை எடுப்பது, என்ன சொல்வது, என்ன தீர்வு சொல்கிறது, எப்படி பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுல எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு நமக்கு பல குழப்பங்கள் இருக்கும். இந்த பாவங்கள் அப்படின்ற அந்த கிளாஸ் அந்த பல குழப்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே அடியாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்காச்சும் தீர்வை கொடுத்துட்ருக்கோன்னு நம்புகிறேன். அந்த குழப்பங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம உதாரண லக்னமாக மீன லக்னத்தை வச்சு நம்ம பல பாவத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் இல்லையா? கடகத்தில் வச்சு நம்ம பார்த்தோம். கடகம் அப்படின்ற அந்த வீடு மீன லக்னத்துக்கு 5ஆம் பாவம். ஸோ கடகம் அப்படின்ற பாவம் நிலை இல்லாத கொடுப்பனையை கொண்ட பாவம். ஸோ வராது ரெண்டும் கலந்து சொல்லக்கூடிய பாவம் கடகம். அப்போ 5ஆம் பாவம் சார்ந்த எந்த கொடுப்பனையாக இருந்தாலும் சரி, மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் கிடைக்கும் பொழுதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி கிடைக்கும் பொழுதே அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எதிர்பார்க்கும் பொழுது அது கிடைக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோடு மட்டும் இல்லாமல் கடகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், அப்போ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த பாவத்தினுடைய காரகத்துவம் எல்லாவற்றையும் சேர்த்து நாம் ஆராய்ந்தோம். சரி, இப்போ அடுத்து மீன லக்னம் இந்த அப்படின்ற அந்த உதாரணம் பார்த்தோம் இல்லையா? அதனுடைய 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்தை பற்றி நாம் சற்று ஆய்வு செய்வோம். 6ஆம் பாவம் அப்படின்றது என்னது? உத்தியோகஸ்தானம். ஓகே, 6ஆம் பாவம்ன்றது என்னது? போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இப்போ பரீட்சையே உங்களுக்கு 6ஆம் பாவம் அப்படின்னு வச்சுக்கலாம். 6ஆம் பாவம் அப்படின்றது வம்பு வழக்கை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் பாவம் என்பது கோர்ட்டு கேஸை சொல்லக்கூடிய இடம். ஓகே, 6ஆம் பாவம் தாய் மாமா, அதாவது தாயுடைய இளைய சகோதரர், மூத்த சகோதரர் கிடையாது, இளைய சகோதரரை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் பாவம் அப்படின்றது காதலன் அல்லது காதலியுடைய குடும்பம். ஏன்னா 5க்கு 2 இல்லையா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 6ஆம் பாவம் கடன், 6ஆம் பாவம் ஆரோக்கியம், ஆரோக்கிய கோளாறு, எதை வேணாலும் சொல்லும். ஓகே, இப்போ இந்த மீனத்துக்கு 6ஆம் பாவமாக வரக்கூடிய வீடு எதுனா சிம்மமாக வந்து விட்டது இல்லையா? சிம்மம் பற்றி நம்ம ஏற்கனவே அதனுடைய தன்மையை பற்றி நம்ம பார்த்தோம். சிம்மம் யாரு? சிம்மாசனம். அவர் யாரு? அவர் ராஜா. அவர் எப்பவுமே கையை கட்டி அடுத்தவங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். அவருக்கு தான் அடுத்தவங்க கை கட்டி வேலை செய்யணும். ஓகே, ரெண்டாவது, அவர் எப்போவுமே எழுந்திரிச்சு பலன் கொடுக்க மாட்டார். அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே இந்தா வாங்கிக்கம்பாரு, நாம தான் போய் வாங்கிக்கணும். சிம்மம் அப்படின்ற அந்த வீடு பலனை காட்ட மட்டுமே செய்யும், ஊட்டாது. அதை நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்தோம். சூரியனை பற்றியும் பார்த்தோம், சிம்மத்தை பற்றியும் பார்த்தோம். இப்போ இந்த மீன லக்னத்துக்கு 6ஆம் பாவமாக இருக்கக்கூடிய பலன்கள், அது எக்ஸாம் பற்றின தகவலாக இருக்கலாம், ஹால் டிக்கெட்டாக இருக்கலாம், ஜாபுக்கான இன்டர்வியூவாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், தாய் மாமா சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னாலும் இவர்கள் தான் அதை தேடி வர வேண்டும். மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் தான் அதை தேடி வர வேண்டும். அந்த 6ஆம் பாவம் இவர்களை தேடி வராது, என்றைக்கும் எப்பொழுதும்.
சரி, இப்போ அந்த 6ஆம் பாவம் சிம்மம் அப்படின்ற அந்த வீடாக ஆகிவிட்டது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல சிம்மம் வந்து சூரியனுடைய மூல திரிகோண வீடு இல்லையா? அப்போ சூரியன் தான் பிறந்த நட்சத்திரத்தின் மூலியமாக, தான் பிறந்த அஸ்த நட்சத்திரத்தின் மூலியமாக பெற்ற குருவினுடைய கர்ம பதிவை அந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றார். அப்போ சிம்மம் என்கின்ற அந்த வீடு சூரியனுக்கு சொந்த வீடு மட்டும் கிடையாது, மூலத்திரிகோண வீடாகவும் இருப்பதனால் சிம்மம் என்கின்ற அந்த வீடு குருவின் கர்ம பதிவை கொண்டது, புத்திர தோஷத்தை கொண்டது, புத்திர சோகத்தை கொண்ட வீடு. இதை வந்து நம்ம பார்த்தோம். அப்போ மீன லக்னத்துக்கு 6ஆம் பாவ காரகத்துவ உறவுகளாக யார் வந்தாலும் சரி, அவர்களுடைய டிஎன்ஏ, அவர்களுடைய கர்ம பதிவு, அவர்கள் பெற்ற தோஷம், அவர்கள் பெற்ற குடுப்பனை, இதில் கண்டிப்பாக குருவுடைய கர்ம பதிவு கலந்தே இருக்கும். அதாவது மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுடைய 6ஆம் பாவ உறவு காரகத்துவம், அது சித்தியாக இருந்தாலும் சரி அல்லது தாய் மாமாவாக இருந்தாலும் சரி, தாயுடைய இளைய சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கு வந்து 6ஆம் பாவம் வந்து தாய் மாமா. ஓகே, அதே மீன மீன லக்னத்துக்கு கணவனாவோ அல்லது மனைவியாவோ வரவங்களுக்கு சிம்மம் எத்தனாம் பாவம்? 12ஆம் பாவம் இல்லையா? அப்போ அவர்களுக்கு வந்து அது பாட்டி, அப்பாவுடைய அம்மா, இல்லை தாத்தா, அம்மாவுடைய அப்பா. ஸோ எந்த காரகத்துவ உறவுகளாக ஒருத்தர் கன்சிடர் பண்ணாலும் சரி, அவர்களுடைய மரபு, அவர்களுடைய மரபணு, அவர்களுடைய டிஎன்ஏ, அவர்களுடைய கர்ம வினை, இதில் குருவினுடைய கர்ம பதிவு பிரதிபலிக்கும், அது கலந்தே இருக்கும். அப்போ கண்டிப்பாக அவர்களுடைய மரபில் மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தினுடைய கலவை இருக்கவே செய்யும். இது ஒன்று. சிம்மம் மீனத்துக்கு 6ஆம் பாவமாக வந்துவிட்டது. ஆனால் அது காலபுருஷனுக்கு 5ஆம் பாவம். அப்போ மீனத்துக்கு வம்பு வழக்கை சொல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய சிம்மம் காலபுருஷனுக்கு 5ஆம் பாவமாக வந்துவிட்டது. அப்போ எது சார்ந்த வம்பு வழக்கு இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவம் சார்ந்த வம்பு வழக்கு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். 5ஆம் பாவம்னா என்ன? மூத்த குழந்தை, தாத்தா சொத்து, ஜென்ரலா புத்திரர்கள், புத்திரர்களுக்கும் இவர்களுக்குமான உறவு, 2வது பாட்டன் முப்பாட்டன் சொத்து, இது சார்ந்த வம்பு வழக்கு, இது சார்ந்த கோர்ட்டு கேஸு, இதனுடைய தொடர்ச்சி இவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மீன லக்னமே சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டது. அந்த சூரியனே 6ஆம் அதிபதி ஆயிட்டாரு இல்லையா? சரி, ஓகே. இது வந்து இந்த கோர்ட்டு கேஸ் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலாக சொத்து பிரச்சனைக்கு சொந்தக்காரங்க கேஸ் போடுவாங்க, உடன் பிறந்தவங்க கேஸ் போடுவாங்க. ஆனால் இந்த மீன லக்னத்துக்கு கேஸ் வந்து எப்படி வேலை செய்யும்னா, அரசாங்கமே கேஸ் போடும். அதாவது இவருக்குன்னு பூர்வீக நிலம் இருக்கும், இடம் இருக்கும், தாத்தாவோட சொத்து இருக்கும். ஆனால் அதில் ஏதாச்சும் 1 கிலோமீட்டரு ரோடு விரிவாக்கம் பண்ணுறதுனால அல்லது நகரத்தை விரிவாக்கம் செய்வதனால ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்னு கொண்டு வந்து கவர்மெண்ட்டே கேஸ் போடும். கவர்மெண்ட்டே இந்த இடத்த எடுத்துக்க பார்க்கும். அப்போ ஒன்று இவங்க அதை எடுத்து கேஸ் போடுவாங்க, இல்லை கவர்மெண்ட்டே இவர்களுக்கு வந்து பெனால்ட்டி போடும். அந்த இடத்தை வந்து கபலீகரம் செய்ய பார்க்கும்பொழுது அதன் மூலியமாகவே இவர்களுக்கும் அரசுக்கும் இடையிலேயே வழக்கு வந்து போகும். முக்காவாசி நான் பார்த்த நிறைய மீன லக்னத்தை சேர்ந்த ஜாதகர்களுக்கு அந்த வழக்கு அவர்களுக்கு சாதகமாக முடிவதில்லை. ஏன் சாதகமாக முடிவதில்லை அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். யாருக்கெல்லாம் குருவுடைய கர்ம பதிவு இருக்குதோ, யாருக்கெல்லாம் குருவுடைய கர்ம பதிவு இருக்குதோ, குரு தோஷம் இருக்குதோ, அதாவது மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம், இந்த கர்ம பதிவு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் கோர்ட்டு கேஸு போய் பிரயோஜனம் கிடையாது. அப்படி போனால் ஒன்று கேஸ் இழுத்துட்டே கிடக்கும், அப்படி இல்லைன்னா தீர்ப்பு இவர்களுக்கு சாதகமாக வராது, முக்கால்வாசி பாதகமாக தான் வரும். இது ஏன் இப்படி பாதகமாக வரும் அப்படின்னா,
கோர்ட்டு கேஸு நீதிபதி இதுக்கெல்லாம் கடவுளே குரு, காரகத்துவமான கிரகம் குரு இல்லையா? சட்டம். அரசாங்கம் எதற்கு காரகத்துவமான கிரகம் வந்து சூரியன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மீன லக்னமே சூரியனுடைய கர்ம பதிவை கொண்டது. 6ஆம் பாவம் இருக்கு இல்லையா, அந்த பாவமே குருவுடைய கர்ம பதிவை கொண்டது இல்லையா? அப்போ இவர்கள் தாய்மாமாவை எதிர்த்து கேஸ் போடும்போதோ அல்லது சித்தி சித்தப்பாவை எதிர்த்து கேஸ் போடும்போதோ அப்போ கதை வேற, அப்போ நியூட்ரலாக முடிஞ்சிடும். ஆனால் அரசாங்கத்துக்கு எதிர்த்து கேஸ் போடும்பொழுது 90 99% மீன லக்னத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதில்லை. இது பொது பலன் தான். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அந்த 6ஆம் அதிபதி அதனோட பிளேஸ்மெண்ட் வச்சும் அது கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய குடுப்பனையும் மாறும். ஒருவேளை 6ஆம் அதிபதி உச்சத்தில் இருந்தால் என்ன சார் பலன் அப்படின்னு நீங்கள் யாருக்காச்சும் டவுட் வரலாம். அதுக்கும் நான் இப்போவே பதில் சொல்லிடுறேன். ஒரு மீன லக்ன ஜாதகர், அவருக்கு 6ஆம் அதிபதி சூரியன் உச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ உச்சத்தில் இருந்தால் அவருக்கு ஏதாச்சும் கேஸ் வழக்குன்னு வந்துச்சுன்னா அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுமா சார்? ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்காரு சார், கோர்ட்டு கேஸ்லலாம் ஜெயிக்கணுமே சார். லாஜிக்கெல்லாம் கரெக்டு தான். ஓகே, சூரியன் எங்கே உச்சமாவார்? மேஷத்தில் தான் சூரியன் உச்சமாவார். மேஷம் தான் எதுக்கு பயன்படாத வீடாச்சே, ஜாதகருக்கு பயன்படாதே, அடுத்தவங்களுக்கு தானே பயன்படும். அப்போது இவர் பொதுநல வழக்குன்னு போடும்போது ஜெயிப்பார். அதாவது இவருக்கு அதனுடைய பலன் கிடைக்காது, ஆனால் இவர் மூலியமாக சமுதாயத்துக்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி பொதுநல வழக்கு போடும்போது ஜெயிப்பார். ஆனால் தன்னுடைய சொந்த நலத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காகவோ அல்லது தன்னுடைய சுயத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ இவர் கேஸ் போட்டால் அதுக்கான பலன் இவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகர், லக்னாதிபதி சூரியன் போய் மேஷத்தில் உச்சமாக உட்காந்துருக்காரு. ஓகே ரைட். அப்போ கேட்டவுடனே லோன் கிடச்சிருமா சார்? ஏன்னா குரு புதன் வந்து பேங்க் ஆச்சே, 6ஆம் பாவம் குரு தோஷம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரலாம். இருந்தாலும் சூரியன் போய் உச்சமாக உட்காந்துருக்காரு சார், லோன் கிடைக்குமா? சரி, நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், பொதுவாக மேஷத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் சரி அந்த கிரகத்தினுடைய கிரக காரகத்துவம், அந்த கிரகத்தினுடைய பாவ காரகத்துவம் ஜாதகருக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, இப்போது சூரியன் போய் உச்சமாக உட்காந்துருக்கிறாரு, ஆனால் மேஷத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ இந்த உச்ச சூரியனுடைய சக்தி இவருக்கு பயன்படுமா அல்லது இவர் மூலியமாக அடுத்தவர்களுக்கு பயன்படுமா? கண்டிப்பாக இவருக்கு பயன்படாது, இவர் மூலியமாக அடுத்தவருக்கு தான் பயன்படும். அப்போ பர்சனல் லோன் இவர் அப்ளை பண்ணால் இவருக்கு லோன் கிடைக்குமா இல்லை ரிஜெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஒன்று இவருக்கு லோன் கிடைக்காது. அப்படியே 10 அதிசயத்தை மீறி 11வது அதிசயமாக இவருக்கு லோன் கிடைச்சாலும் அந்த லோன் அமௌண்ட்டு இவருக்கு பிரயோஜனப்படாது. ஒன்று இவர் இன்னொருத்தருக்காக லோன் வாங்கி கொடுத்துருப்பாரு, அந்த லோன்னால இவருக்கு எந்த லாபமும் இருக்காது. ஏன்? சூரியன் உச்சமாக இருந்தாலும் அந்த சூரியன் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் என்ன தெரியும்? 6ஆம் அதிபதியே 2ஆம் பாவத்தில் ஃபுல் பவரில் உட்காந்துருக்காரு. அப்பா, உச்ச ஸ்தானாதிபதி 6ஆம் அதிபதி சூரியன் மேஷ ராசியில் உச்சமாக அமர்ந்திருக்கிறார். இவருக்கு கடன் மூலியமாக வீடு, வியாபாரம், மாளிகைகள், என்ன வருமானம் எல்லாமே இவருக்கு கிடைக்கும். சொல்லுவாங்களா? நிறைய சொல்லுவாங்க. கிடைக்கும். யாரு கிடைக்கும்? இவருக்கு மூலியமா அடுத்தவங்களுக்கு கிடைக்கும், ஆனால் இவருக்கு கிடைக்காது. இது போன்று ஒரே நேரத்தில் பல தகவல்கள், ஒரே நேரத்தில் பல பரிமாணங்கள், ஒரே நேரத்தில் பல பார்வைகள், பல கோணத்தில் பார்ப்பது, ஒரே நேரத்தில் ஒரே ஜாதகத்தை 100 கோணத்தில் பார்க்கறது, அது ஒரே நேரத்தில் பார்க்கறது, இது ஒரு நாள்லயே வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸில் தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது ஜீரணத்திற்கான உணவு. நான் கொடுத்த தகவலை அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீரணமானதுக்கு அப்புறமா நான் அடுத்த தகவலை கொடுக்கும் பொழுது அது ஒன்று மேலே லேயராக கரெக்டாக உங்களுடைய மனதில் பதிகிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பதிவு ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தும். அந்த புரிதலுக்காகத்தான்
அந்த புரிதலுக்காக தான் பொறுமையாக ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? தொடர்ந்து ஆராய்வோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயத்தையும் ஜாதகத்தில் அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவிடுங்கள்.